அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சனி பிரதோஷ நாள் மிக அற்புதமான நாள். இந்த சனி பிரதோஷ நாளில் நாம் அனைவரும் இங்கே கலந்து கொள்வதே மிகப்பெரிய புண்ணியமாகும். உலக உயிர்களெல்லாம் இந்த சிவபெருமானை வணங்கக்கூடிய நாள். அந்த நாளில் உலக தேவர்கள் எல்லாம் 30 கோடி தேவர்களும் அந்த இறைவனை வணங்குகின்ற நாள் சனி பிரதோஷ நாள். அன்று பார்க்கடலை கடையும் போது தேவர்கள் எல்லாம் நாம் பிரளயம் வந்துவிட்டதை நினைக்கின்ற பொழுது சிவபெருமான், நான் இருக்கின்றேன், இந்த உலகத்தை என்னால் பாதுகாக்க முடியும், அசுரர்களிலிருந்து தேவர்களை நான் பாதுகாப்பேன், தேவர்களே நீங்கள் மக்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட இந்த நாள் தான் சனி பிரதோஷ நாள். இந்த நாளில் இந்த சக்கத்தொகுதியில் நாம் பார்க்கவிருக்கின்ற அந்த நாயனார் அதிபக்த நாயனார். பேரிலேயே ஒரு புகழ் இருக்கின்றது. தெய்வம் அதிபக்தன், மிக சிறந்த ஒரு பக்தன் இந்த நாயன்மார். இந்த நாயன்மார் சோழ நாடு நாகை மாவட்டம் ஒரு கடற்கரை பகுதியில் திருநுழைப்பாடி என்ற ஊரில் பிறந்தவர். அதற்கு கடற்நாவை விரித்திரை சூழ் கடற்நாவை அதிபக்தருக்கு அடியன் என்று தொண்டர் தொகையில் சுந்தரர் கூறுகின்றார். அவர் நாகை மாவட்டத்தில் பிறந்தவர், கடற்கரை ஓரத்தில் பிறந்தவர். கடற்கரை என்றால் எந்த இன மக்கள் என்று கேட்கின்ற பொழுது பரதவர் சொல்வார்கள். ஏன் பரதவர் சொல்லும் போது இந்த திணை வகை 5 திணை இருக்கின்றது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று இருக்கின்றது. குறிஞ்சி என்றால் மலையும் மலை சார்ந்த இடமும், நெய்தல் என்றால் கடலும் கடல் சார்ந்த இடமும், முல்லை என்றால் காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் என்றால் வயலும் வயல் சார்ந்த இடமும், பாலை என்றால் மணலும் மணல் சார்ந்த இடம். ஆனால் இவர் வாழ்கின்ற பகுதி கடலும் கடல் சார்ந்த பகுதி. அதை நெய்தல் திணைன்னு சொல்லுவாங்க. அங்கே வாழக்கூடிய ஒரு மக்களுக்கு பேர் வந்து பரதவர். மலையில் வாழ்கின்றவர்களுக்கு குறவன் குறத்தி என்று சொல்வார்கள். அந்த மலைப்பகுதியில், அதே போல கடல் பகுதியில் வாழ்கின்றவர்களுக்கு பரதவர் என்ற இனம். அவர்களுடைய கடல் சூழ்ந்த பகுதியில் முக்கிய உணவு என்பது கடல் சார்ந்த உயிரினங்களை அவர்கள் எடுத்துக்கொள்வதுதான் அவருடைய தொழிலாக இருக்கிறது. இப்போ ராமேஸ்வரம் எடுத்திருந்தால் உங்களுடைய தொழிலே மீன்பிடிப்பு தொழில் தான். அப்துல் கலாம் ஐயா அவங்களுடைய பரம்பரை தொழிலே மீன்பிடி தொழில் தான். அது எந்த மதத்தவர் எந்த இனத்தவர் என்பது அல்ல, நமக்கு வேண்டிய ஒரு தொழில். நம்முடைய முப்பாட்டன் செய்த அந்த தொழிலை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த சூழ்நிலையிலே இங்கே கடற்நாகை மாவட்டத்திலே திருநுழைப்பாடியிலே இந்த அதிபக்த நாயனார் அவங்களுடைய பரம்பரை தொழிலான மீன்பிடி தொழிலை செய்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் கடலை பார்க்கிறோம். எங்களுக்கு கடவுள் எல்லாம் இந்த கன்னி தாய் தான், கடல் கன்னி, இவ்வளவுதான் தாய். நாங்கள் படகில் ஏறி சென்று விட்டால், மீன் பிடித்தால் தான் எங்களுடைய உணவு கிடைக்கும், பசியார முடியும். அதை எடுத்து வந்து மக்களுக்கு விற்று அதன் மூலமாக கிடைக்கின்ற அந்த பணத்தை வைத்துதான் எங்களுக்கு உணவுப் பொருள், எங்களுடைய குடும்பமே, இந்த ஊரே அதை நம்பிதான் இருக்கின்றது. அப்ப கடற்கரை கிராமத்தை சுற்றிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஒரே தொழில் மீன்பிடி தொழில் தான். உயிரை பணையும் வைத்து, சாதாரண கடல். நாம் தோட்டத்திற்கு செல்கின்ற பொழுது, வயலுக்கு செல்கின்ற பொழுது திரும்பி வரக்கூடிய நிச்சயம் இருக்கின்றது. ஆனால் கடலுக்கு சென்றால் எந்த நேரத்தில் சிற்றம் வருமோ, எந்த நேரத்தில் அலை வருமோ, எந்த நேரத்தில் சுனாமி வருமோ, எந்த நேரத்தில் பூகம்பம் வரும் தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் உயிரை பணையம் வைத்து அந்த தொழிலை செய்தார்கள். அதை செய்தால்தான் உணவு. இந்த உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை ஜீவராசிகளுக்கும் முதலில் எது வேண்டும்? உணவு மட்டும்தான். உணவுதான் கடவுள். அதுக்கு அடுத்துதான் உடை, அதுக்கு அடுத்துதான் இருப்பிடம். எத்தனை கோடி பணம் வைத்திருந்தாலும், பல சொத்துக்கள் வைத்திருந்தாலும், இந்த உலகமே உன்னுடையதானாலும் கூட உணவு மட்டும்தான்
அதற்கு புறநானூற்று பாடலே அவர் செய்திருக்கின்றது. தென்கடல் வளாகம் பொதுமை என்று வெண்குடை நிகழ்ச்சிய ஒருமையோருக்கும் கல்லா பார்க்கும் கடுமா ஒருவருக்கும் 9 நாழி உடுப்பவே. இந்த கடலை சுற்றிருக்கின்ற இந்த பகுதி 3 பக்க கடல், ஒரு பக்கம் நிலம். இந்த நிலத்தை எல்லாம் ஆட்சி செய்கின்ற ஒரு அரசனுக்கு, இல்லை காட்டில் வேட்டையாடுகின்ற ஒரு வேடனுக்கும், சாதாரண உழவு தொழில் செய்கின்ற ஒரு உழவனுக்கும் எது வேண்டும்? 9 நாழி உடுப்பவை 2 தான். அது அரசனுக்கா இருந்தாலும் சரி, ஆண்டிக்காலும் இது மட்டும்தான். இதுக்கு மேல வேற அரசங்கிட்ட அவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ சாப்பிட முடியுமா? இருக்கிற அரண்மனை இவ்வளோ பெருசா இருக்கு, எல்லா இடத்துலையும் தூங்கி அப்படியே புரள முடியுமா? தூங்குற இடம் வேற அடிதான். அது பிச்சைக்காரனுக்கு சரி, உனக்கு சரி. எல்லாரையும் என்னுடைய இரவு முழுவதும் சுற்றி வர முடியுமா? யார் நன்றாக தூங்குகிறார்களோ, உறங்குகிறார்களோ, தன்னை மறந்து நன்றாக பசி எடுக்கின்றதோ, நன்றாக இறைவனை வணங்குகிறார்களோ, அவர்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கோடி செல்வம் பணம் வேண்டுதான், பணமே வாழ்க்கை. அந்த நிலையிலே ஒவ்வொரு நாளும் மீன் பிடிப்பதற்காக அவன் கடலுக்கு செல்கின்றான். கடலில் பிடிக்கின்ற அந்த மீன் பார்க்கின்ற பொழுது அந்த கூடையில் வலையில் சிக்கிய மீனெல்லாம் கொண்டு வந்து அந்த மீனை விற்று அவர்கள் பணத்தை சம்பாதிப்பார்கள். அவருடைய கொள்கை என்னவென்றால், ஒரு சிவனடியார், ஒரு மீன் பிடிப்பாளர், ஒரு சிவனடியார். சிறு வயதிலிருந்து அவன் விபூதி திருநீர் அணிந்து கொண்டு, இறைவா எனக்கு வேண்டிய என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு உணவு வேண்டும், அதற்கு மீன் வேண்டும், இதனுடைய தொழிலாக இருக்கின்றது. கடலில் இறங்குகின்ற பொழுது இந்த சிவபெருமானை வணங்கிதான் இறங்குகின்றார். எந்த தொழில் முக்கியமில்லை, எனக்கு உணவு வேண்டும். அந்த இறக்கும் போது எப்பவுமே அவர் ஒரு இறைவனிடம் ஒரு முறையை முதலில் சொல்லிவிட்டார். முதல் கிடைக்கின்ற அந்த மீன் உங்களுக்கு, அந்த மீனை கொடுத்துதான் அப்புறம் எனக்கு எடுத்துக்கிறார். நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உணவுல முதல் படி ஒரு கைப்படி எடுத்து வச்சிடலாம். அதை போய் நீங்க மொட்டை மாடியில் வச்சாலும் சரி, வெளியில வச்சாலும் சரி, அது என்னுடைய மூதோதையருக்கு பித்திருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். அது காக்கா எடுத்து வந்து சாப்பிட்டானா, எங்க அம்மா வந்துட்டாங்க, அப்பா வந்துட்டாங்க, தாத்தா வந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த உணவு பிற உயிர்களுக்கு, அது விட பாக்கி எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம சாப்பிட்ற உணவு ஒரு பிற உயிரினங்கள் சாப்பிடும்போது இவ்வளவு மன மகிழ்ச்சி. நாம் பிடிக்கிற முதல் மீன் வந்து இறைவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ ஒவ்வொரு நாள் போறாரு, மீன் பிடிக்கும் போது முதல் மீனை வந்து எடுத்து இறைவனுக்கு எடுத்து வச்சிருவாரு. அடுத்து எவ்வளோ கிடைக்குதோ இந்த வலையை கொண்டு வந்து திருப்பி கூட எடுத்து வந்து மேலே வந்து வித்துட்டு வருவார். அதில் கிடைக்கிற காசை இப்போ நிறைய மீன் கிடைச்சது. ஒவ்வொரு நாளும் கிடைச்ச மீன் வந்து கொஞ்சம் பணம் சேர்த்தது நல்லா வசதியாக வாங்கிட்டுருக்காங்க. இந்த இறைவன் தான் எப்பவுமே சோதனை தருவார் இல்லையா? முதல் மீன் எனக்கு தான் சொல்றாரு, இதே மாதிரி அவர் கடைப்பிடிக்க முடியுமா, சோதனை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு. முதல்ல வந்து ஒரு 100 மீன் கிடைக்குன்னா ஒரு மீன் இறைவனுக்கு 99 விற்று அதுலேருந்து காசு எடுத்து அவர் சாப்பிட்டு மீதி இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் தானம் செய்யறாங்க. என் வீட்டுக்கு போதும், மீதி இருக்கிற பணம் என்னுடைய குடும்பத்திற்கு, இந்த உற்சார் உறவினர்களுக்கு, என்னோட ஊரில் இருக்கிற ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பணத்தை தானம் செய்கிறார். யாரெல்லாம் சிவனடியார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுப்பார். இந்த மாதிரி ஒரு நன்மை செய்யக்கூடிய எண்ணம் இருக்கிறது. முதல்ல 99 மீனே, அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா குறைஞ்சி வந்து பல நாட்கள் இருந்த பொழுது மீன் பிடிப்பு தொழில் வந்து அவருக்கு கிடைக்கிற மீனை குறைஞ்சிச்சு. அப்போ வருமானம் குறைஞ்சது, வீட்டுக்கு சாப்பாடு போட முடியாத சூழ்நிலை. நாள் ஆக பட்டினியும் பசியும் அதிகமாச்சு. ஏங்க இத்தனை நாள் நல்ல நமக்கு மீன் இப்படி இருந்தது, அதை செஞ்சு அதை வச்சு நம்ம விவசாயம் வந்து எல்லா மக்களுக்கு கொடுத்து விவசாய மக்களுக்கெல்லாம் சேர்த்து நம்ம கொடுத்துட்டு வரோம். இந்த வரதவரை நம்ம மற்றவங்களுக்கு போய் கொடுத்துட்டு வரோம், விவசாய சேவைகளுக்கெல்லாம். ஆனால் இப்போ நமக்கு சாப்பிட்றது கூட உணவில்லாமல் போயிடுச்சு. நீங்கள் ஏங்க இப்போல்லாம் கடலில் மீனே வர்றதில்லையா? இல்லை மீனுக்கு தெரிஞ்சு போச்சா பிடிக்கிறாங்கன்னு சொல்லி அதிபத்தை மற்றவங்கெல்லாம் பிடிச்சிட்டு வரும்போது நிறைய பிடிச்சிட்டு வராங்களே, அதிபத்த நாயனார் மட்டும் தான் ஏன் அந்த வலையில மீன் சிக்க மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது? கடவுளுடைய சோதனை. ஆனால் நாள் ஆக ஆக கடைசியில் 5 மீன்
4, 3, 2, 1 வந்துச்சு. இப்போ ஒரு சோதனை கொடுக்குறாரு. முதல் மீன் கடவுள்னு சொல்லி தானே இவருக்கு ஆசை இருக்கா இல்லை பக்தி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு கடைசியில் ரொம்ப நாளுக்கு முன்னால பசி பட்டினி அதிகமாக இருக்கும்போது அவங்க மனைவி சொல்கிறாங்க, குழந்தை பசியாக துடிக்குதுங்க, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, நான் தண்ணி குடிச்சிட்டு ஓரளவுக்கு பசியை தாங்கிறேன், குழந்தை தாங்க முடியாதுங்க. ஆனால் எங்கள் குடும்பத்தை பார்த்து நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுற எனக்கு தெரியும், நீங்கள் கண்ணீர் சிந்த மாட்டீங்க, கடல் நீரும் உப்பு தான், உங்கள் கண்ணீரும் உப்பு தான், ரெண்டுமே கலந்து நீங்கள் கடலில் இருக்கீங்க, உங்களுடைய பசி எனக்கு தெரியும், இன்னைக்கு கிடைக்கிற மீன் 2 மீன் கிடைச்சானா 1 மீனாக கொடுத்துக்குவாங்க, நம்ம கொஞ்சம் பசியாக இருக்காங்க. கிடைக்கிறது தொடர்ந்து முயற்சி பண்ணுறாரு. அன்னைக்கு ஒரே ஒரு மீன் மட்டும் கிடைக்குது. ஒரு மீன் தான் கிடைக்குது. ரொம்ப நாளுக்கு பின்னால் ஒரு மீன் கிடைக்குது. அந்த மீன் எப்படி இருக்குன்னா, அது தங்கம், வைரம், பிளாட்டினம் எல்லாமே கலந்த தங்க மீன் கிடைக்கும். இந்த மீனே தங்கம். இத்தனை நாள் தேடுறப்போ பெரிய பெரிய மீனெல்லாம் வந்தது. ஆனால் இன்னைக்கு கிடைக்கிற அந்த மீன் அந்த வலையிலிருந்து மேலே வரும்போது அப்படியே ஜொலிக்குது. எல்லாமே அந்த நகைக்கடையில் என்னென்ன பொருட்களில் தங்கமும் பிளாட்டினும் வைடூரியம் எல்லாம் இருக்குமோ அந்த தங்க மீன் அத்தனை இருக்கு. அதில் 1 கிராம் கிடைச்சாலே போதும் நமக்கு. ஆனால் உண்மையான தங்க மீன் இவருக்கு ஆச்சரியம். ஆஹா, அதை பார்த்த உடனே ஒரு மீன் கிடைச்சா யாருக்கு? இறைவன். ஆனால் அது தங்க மீன். அதை வச்சுட்டானா இவர் தலைமுறை கிடையாது, இன்னொரு 10 தலைமுறை உட்காந்து சாப்பிடலாம். அத்தனை வைரங்களும் கொட்டி கிடக்குது ஒரே மீன்ல. அதை எடுத்து வந்த உடனே கண் அப்படி தண்ணி வரது, ஆனந்த கண்ணீர். இத்தனை நாள் இந்த பரம்பரையா எங்க தாத்தா முப்பாட்டெல்லாம் செஞ்சாங்க. சாதாரண மீன் கிடைச்சு அதை சாப்பிட்டு நாங்கள் வளர்ந்தோம், அதை விற்று தான் நாங்கள் குடும்பம் நடத்தினோம். ஆனால் இன்னைக்கு கிடைக்கிற மீன் இத்தனை தலைமுறையிலையும் இந்த நாகை மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை பேர் கிடைக்காத ஒரு பொக்கிஷம். மண்ணை வெட்டினாதான் தங்கம் ஒரு சுரங்கத்திலிருந்து தான் தங்கம் எடுப்பாங்க, அங்கே இருந்தால் வைரம் எடுப்பாங்க. ஆனால் கடல்ல தங்கம் வருமா? ஆனால் என்ன அதிசயம், இங்கிருந்து ஒரு தங்கம் வந்துச்சுன்னு எடுத்து தங்க மீன் எடுத்து அப்படியே பார்க்குறாரு. இறைவா சிவாயிரம் உனக்கே இருப்பாங்க, உனக்கே இருப்பாங்க. அங்கே இருக்கிறவங்களை சுற்றி பார்க்குறாங்க, படகோட்டிகளை பார்க்குறாங்க. நீ என்ன பைத்தியமா? சாதாரண மீன் கிடைச்சாலே கொஞ்சம் பெரிய மீன் கிடைச்சாலே நீ காசு வரவு நல்லான்னு சொல்லி எடுத்துட்டு போவாங்க, யாரும் காட்ட மாட்டாங்க. தங்க மீன் கிடைச்சிருக்கு, எல்லாம் வைரமும் கொட்டி கிடக்குது, பிளாட்டினம் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு, அத்தனை கலந்த கலரும் ஒரே இடத்துல இருக்கு. நீ கோடீஸ்வரையா, பல தலைமுறைக்கு கோடீஸ்வரன் அப்படின்போது எனக்கு எந்த கோடியும் வர வேண்டாம், நான் பட்னியா இருந்தாலும் பரவாயில்ல, இது என்னுடைய சிவபெருமான். சொன்ன உடனே எல்லாரும் பார்க்குறாங்க, வைத்தறிச்சல உணர்வு. நீ படிக்காத முட்டாள், இத்தனை நாள் தொழில் செஞ்சிருக்க, தொழிலுடைய ரகசியம் உனக்கு தெரியாது, ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருக்கன்னு அதை பாதுகாக்க தெரியாது, நீ எல்லாம் வாழ்ந்து என்னையா பிரயோஜனம் அப்படின்னு ஊரே திட்டுறாங்க. எதுவுமே காரணம் இல்லை. இன்னும் இத்தனை நாளாக நான் கொடுத்தது என்னுடைய இறைவனுக்கு தான் அர்ப்பணம் செஞ்சுட்டு வெளியில் வர்றாரு. எல்லாரும் பார்க்குறாங்க. இவருக்கு அன்னைக்கு ஆனந்தம். அவங்க மனைவிட்டு போய் சொல்கிறாங்க, கணவனுக்கு தங்கம் மீன் கிடைச்சிருக்கு, அந்த சிவபெருமான் கொடுத்து போயிருக்காரு, கோயிலுக்கு வச்சுட்டு வந்து. அவங்க அவருடைய மனதை புரிந்தவர்கள், என் கணவன் செஞ்ச சரியாக செய்ய, நான் பட்டினியை செத்தாலும் பரவாயில்ல, பையனோட என் குடும்பத்தோட போனாலும் பரவாயில்ல, நான் யாரை நம்புறேன்னா கணவனை நம்புறேன், அவன் தான் கண்கண்ட தெய்வம். இத்தனை நாள் எங்களுக்கு சாப்பாடு போட்டவர் கணவன். இன்னைக்கு ஏன் செய்யறான், எதுக்கு செய்யறான்னு சொல்லி ஊரே திட்டுட்டோம், எங்களுக்கு தெரியும் சொல்லி விட்டுட்டாங்க. அதை எடுத்து அர்ப்பணம் பண்றாரு சிவபெருமான். அப்படி வர பார்வதி கால மேடம் காட்சி கொடுக்குறாரு. அதிபத்தா செத்தாலும் பரவாயில்ல, குடும்பத்தோடு போனாலும் பரவாயில்ல, ஆனா உங்களுக்கு படையில் நான் வைக்கிறேன்னு சொல்லி கொடுக்குறையே, நீ எல்லாமா ஊரே ஆசையா இருக்கும் போது, பேராசை பிடிக்கும் போது, ஆனா பட்டினியே தின்னர் சாப்பிடாம இருந்து கூட காசு பணம் வேண்டாம்,
எனக்கு எந்த தங்கமும் வேண்டாம், வைரம் வேண்டாம், பிளாட்டினம் வேண்டாம், வைடூரியம் வேண்டாம், சொத்து வேண்டாம், எதுவுமே வேண்டாம், சிவனுடைய அருள் மட்டுமே போதுன்னு சொல்ற ஒரு பக்தன் இருக்கும்போது எனக்கு இதுக்கு மேல என்ன பண்ண சொல்லி இந்த கடல் நாகைக்கு நீதான் தலைவர், இந்த கடலுக்கே நீதான் தலைவர், 3 கடல் முக்கடல் சந்திக்கின்ற இடத்துக்கு நீதான் தலைவர். இந்த செய்தியை பார்க்கும்போது கம்பராமாயணில் குகன் கங்கை கரையில் அவர் படகோட்டி இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும். அந்த இடத்துல சிறுங்கி பேரன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு வந்து இவர் படகோட்டியா இருக்கார். யாரும் இவருடைய உதவி இல்லாமல் இந்த கங்கை கரை யாரும் கடக்க முடியாது. பார்க்கறதுக்கு ஆள் முரடனா குகன். அவருடைய தூள் பட்டைகளும் உடப்பு வந்து ஒரு மலை மாதிரி இருக்கும். இப்போ யார் வர்றாங்க? பரதனும். பரதத்துக்கு கைகேயி நாட்டில இருந்து வந்து அயோத்திக்கு போறார். ஏன்னா அங்க சில சூழ்ச்சிகள்லாம் நடந்துச்சு. பூனி கிட்ட கைகேயி சொல்லி இந்த நாட்டை வந்து ராமன் தான் ஆட்சி ஆகணும் அப்படி இருந்த செய்தியெல்லாம் மாற்றி இப்போ ராமன் வந்து 14 ஆண்டுகள் காட்டுக்கு போகணும், உன்னுடைய மகன் பரதனை ஆட்சி செய்யணும், உனக்கு தெரியாதா? பரதன் ஆட்சி செஞ்சாதான் உனக்கு பெருமை, இல்ல ராமன் ஆட்சி செஞ்சா கோசலைக்கு தான் பெருமை அப்படின்னு சொல்ல உடனே மனசை மாத்த உடனே கைகேயி சரின்ட்டாங்க. 2 வாரத்தையும் கேட்டுட்டாங்க. இப்போ ராமன், லக்ஷ்மணன், சீதை 3 பேருமே இந்த கங்கை கரையில் ஓடி, அதில் வந்து எப்படின்னா அந்த ஓடுற பழக்கம் எப்படின்னா நதி எப்படி ஓடுதோ அதே போல அந்த நதியை நோடிவர்கள் அந்த ஓடி போவார்கள். எதுக்கானா கங்கை கரை கிடக்க வேண்டும். வருகின்ற வழியிலே ஆறு ஓடுது, எப்படி இது கிடக்கணும்னு பார்க்கும்போது குகன் நிற்கிறார். ராம பெருமானே, சூரியப்பனுடைய தலைவனை, உங்களை அயோத்தியில் வந்து பார்க்க முடியாது. நாங்கள்லாம் வேடுவர் இருக்கணும், எங்களை யாரும் சேர்க்க மாட்டாங்க. நாங்கள் இந்த படம் ஓட்டி எங்கே தான் இருக்கோம், நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. கடவுளே நேராக இங்கே வரும்போது நான் எதுக்கு அங்கே வரணும்? நான் ஏதோ போன பிரிவில் செய்தான் புண்ணியம் நினைக்கிறேன். எங்கே போகணும்? இந்த கங்கைக்கரையை தாண்டி போகணுமா? நாங்கள் 14 ஆண்டுகள் காட்டுக்கு வனவாசம் போனோம். இந்த கரையை தாண்டி போனால் தான் வேறு ஊருக்கு போக முடியும் இருக்கும். படகுல ஏறுங்கன்னு சொல்லி முதல்ல உட்கார வைக்கிறதுக்கு முன்னாலே அவங்களுடைய ஆட்களை கூப்பிட்டு சீக்கிரம் பசியில் வந்திருக்காங்க, நடந்து வந்திருக்காங்க, களைப்பு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தேனும் மீனும் கொண்டு வந்தாங்க. தேனும் மீனும் அதை பார்த்த விருத்துவ மாதரெல்லாம், அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம், முனிவர்கள் எல்லாம் சிரிச்சாங்களா. அறிவு இருக்காங்க, ராமன் வந்திருக்காரு, சீதை வந்திருக்காங்க, லக்ஷ்மணன் வந்திருக்காங்க, மீன் கொடுக்குறீங்க. ஏன் நான் சாப்பிட்றது இல்லை, நான் என்ன சாப்பிட்றேன் அதை கொடுக்க முடியும், எனக்கு உணவு இது தானே அப்படின்னு அதை எடுத்து கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் சிரிச்சாங்க. அந்த ராமன் கண்ணில் பேசினாரா, நல்லா இருக்கு, எடுத்துக்கிறார். தேனும் மீனும் சிறப்பாக இருக்குது. அந்த குகனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. அப்பா இவ்வளவு சிறப்பு சொல்லிட்டாரு, எடுத்துக்கிறாரு. பசி இப்போ பார்த்த உடனே எனக்கு கை வந்துருச்சுப்பா, சாப்பிடலை பார்த்த உடனே. ஏன்னா அந்த உணவு பார்க்கல, அவருடைய மனசை பார்த்தார். பசிக்குதுன்னு நினைச்சு கொடுக்குறாரு பாருங்க, அதையே எனக்கு அடங்கிருச்சு. அவர் கடவுள். இப்படி யாருன்னா வேடுவர் குலத்துல இந்த குகன் இருந்தார். இப்போ கங்கை கரையில 3 பேர் உட்கார வச்சுட்டு ஒரு படம் ஓட்டுறாரு. 3 கடவுளையும் நான் அழைச்சிட்டு போறேன். இந்த கங்கை கரை சீக்கிரமா அந்த கரை வந்துடக்கூடாது, எங்க கூட பக்கத்துலேயே உட்காரணும். கரை வந்த உடனே சொல்றாரு, எங்க போறீங்க? நாங்க அடுத்தது சிறுங்கி பேரம் போயிட்டு அடுத்தது கிஷ்கந்த பகுதி தாண்டி போகணும். சாயந்தரம் தங்குறதுக்கு 20 நேரம் ஆச்சு, கூட நாங்கள் இருக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ராமன் சொன்னாரு, உன்னுடைய தொழில் என்ன? படகோட்டி. நீ இங்கே இருந்துட்டானா திருப்பி அங்கேருந்து வர ஆளுங்களால யாரும் கொண்டு வராங்க. உன்னுடைய தொழிலை சரியாக செய்யணுமா? செய்யணும். அப்போது நம்ம கூடயே இருக்கணும்னு ஆசையாக இருக்கும்போது அவர் சொன்னார், நாங்கள் ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருன்னு சொல்லி 4 பேர் இருந்தோம். இன்னையோட உள்ள சேர்த்து 5 பேர் ஆகிடும். துன்பொழுது எளிதானதோ சுகம் ஒன்று அதுவன்றி பின்புலம் திடைமன்னும் அப்படி சொன்னார். இதற்கு முன்னால் 4வராக இருந்த நாங்கள் இப்பொழுது உன்னை சேர்த்து 5வராக மாறிவிட்டோம். உன்னை சேர்த்து நாங்கள் 5 பேர் ஆகிட்டோம். தசரத சக்கரவர்த்திக்கு 5 பேர். யாரை சேர்த்து? குகனை சேர்த்து. ஆனால் நீ காட்டின அன்பு, வேடவர் குலத்தில் பிறந்தாலும் கூட உண்மையான நன்மை பார்க்கின்ற பொழுது நீ என்னுடைய சகோதரன் சொல்லி ஏற்றுக்கிட்டாராம். தோல் அப்படி கட்டி அணைக்கும் போது கடவுளுடைய பாதத்துக்கு இப்போ வளர்ந்துட்டுனாங்க.
நான் சொர்க்கத்துக்கு போயிட்டேன்னு சொன்னார். இது அல்லவா அன்பு? எது கொடுத்தாரு? தேனும் மீனும் கொடுத்தாரு. காலத்தி நாடன் இது கங்கை வேடன். காலத்தி நாடன் இருந்தாரு. காலத்தி மலை வளர்ற கண்ணப்பன். அந்த கண்ணப்பன் அவனுடைய தொழிலை வேட்டையாடுவதுதான். காலத்தி மலை திருப்பதி பக்கத்தில் இருக்கிற அந்த காலத்தி மலையிலே வேட்டையாடுகிறார். கிடைத்த முதல் உணவை இறைவனுக்கு படைத்து விட்டுதான் அவன் சாப்பிடுகின்றார். ஒவ்வொரு நாளும் சாப்பிடுகின்ற போது சிவா கோச்சாரியார் பூஜைக்கு வராரு. நல்லா இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் எல்லாம் கலைச்சு விட்டு மாமிசம் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் இப்படி அலங்காரம் பண்ணிட்டு போறேன். அடுத்த நாள் எடுத்துட்டு இவர் வச்சுட்டு போறாரு. இவர் யாரு அப்படின்னு அப்படி ஒளிஞ்சிருந்து பார்க்கிற ஒரு நாள் முதல் கிடைச்ச உணவை எடுத்து வந்து ஒரு இறையில வச்சு அங்கே படையை கட்டிட்டு போனார். இவர் பார்த்துட்டாரு. தாங்க முடியல. அன்னைக்கு இரவு வந்து சிவபெருமான் அந்த சிவா கோச்சாரியுடைய கனவுல தோன்றி, சிவா கோச்சாரியாரே, நீங்க ஒவ்வொரு நாளும் செய்த அந்த அலங்கார பூஜையை விட அவர் வைக்கிற அந்த உணவை தான் எனக்கு பிடிச்சிருக்குப்பா. இன்னைக்கு வருவாரு, நீ போய் பாரு அப்படின்னாரு. அவரு அந்த சரி, அவருக்கு சோதனை கொடுத்து பார்க்கலாம், உண்மையான பக்தனா இல்ல சும்மா காட்டுல கிடைக்கும்னு சொல்லிட்டு மாமிசத்தை வச்சுட்டு போறாருனாலதான் முதல் நாள் வரும்போது இவர் ஒழிஞ்சு பார்க்கிறாரு. முதல்ல வந்து கண்ணிலிருந்து இந்த ரத்தம் வருது. நான் உணவு கொடுக்குற கடவுளுடைய கண்ணுக்கே இந்த ரத்தமா? கடவுளுடைய கண்ணிலிருந்தே ரத்தம் வந்தா இந்த உலகம் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிதான் அவருடைய பெருவிரல் எடுத்து அங்கே வைக்கிறார். சிவபெருமானுடைய கண்ணுல தன்னுடைய காலுடைய விரல் எடுத்து வைக்கிறார். எதுக்குன்னு கேட்டனா, முதல்ல கண்ணை கொடுக்குறோம் இல்லையா, அந்த தன்னுடைய வில்லினாலே அம்பினாலே ஒரு கண்ணை தோண்டி எடுத்து இறைவனுக்கு வைத்திருக்கிறார். ஒரு கண்ணு தெரிஞ்சிச்சு. சரி, முடிஞ்சதுப்பா, எனக்கு ஒரு கண்ணு சிவபெருமான். இப்போ என்னுடைய கண்ணு என்கிட்ட ஒரு கண்ணு இருக்கு, இன்னொரு கண்ணு சிவபெருமான். அடுத்த சோதனை தான் இன்னொரு கண்ணு போகுது. அங்கிருந்து ரத்தம் வருகின்ற பொழுது இப்போ இவருடைய கண்ணை வில்லிலிருந்து எடுக்கணும். என்னுடைய 2 கண்ணை எடுத்துட்டாங்கன்னா அவருடைய கண்ணு தெரியாம போயிருது. நான் எங்க வைக்கணும் தெரியாம போயிருது. அந்த பெருவரில் எடுத்து அவருடைய காலில் வந்து எடுத்து அவருடைய கண்ணில் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், நான் அதை தோண்டி எடுக்கும் போது சரியான அந்த பெருவரில் எங்க இருக்கோ அதுதான் அவருடைய கண்ணு பொருத்திடலாம். இப்போ காலத்தி மலையிலே மாமிசத்தை படைத்த அந்த காலத்தி வேடன் இந்த கண்ணப்பர் இறைவனுக்கு கண்ணை அக்கிய காரணத்தினால அவருக்கு கண்ணப்பனே பேர் வந்தது. கொடுத்த பின்னால சிவகோச்சர் பார்க்கிறார். மாணிக்கவாசர் சொல்றாரு, முதல் 4 அவர் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், அப்புறம் மாணிக்கவாசர். கண்ணப்பா கண்ணொப்பில் சரியா, நீயே கண்ணை அப்பிட்டையா. நாங்கெல்லாம் இத்தனை பாடி 4 பேர் இவ்வளவு தேவாரம் படிச்சிருக்கோம். 3 பேர் தேவாரம், 4 திருவாசகம். இதெல்லாம் ஒரு கால் தூசுக்கு சமம். உன்னுடைய அன்புக்கு பின்னால எங்களுடைய தேவாரம் திருவாசகம் எதுவுமே கிடையாது. நாங்கெல்லாம் பாடியிருக்கோம் தவிர, சுயநலமா இருக்கோம் தவிர, அந்த மாதிரி 2 கண்ணை கொடுக்கறதுக்கு நான் வரலையே. நாங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் அடியே சிவபெருமான் வந்து கொடுக்குறான். ஏன்னா சிவபெருமானை வந்து இவ்வளவு தொண்டு செஞ்சதுனால நீ கண்ணை அப்பையினால் சிவபெருமானுக்கு நண்பனா மாறிட்டேன், இறைவனா மாறிட்டேன், நான் உங்களுக்கு அடிக்கவே இருக்கேன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு காலத்தி மலை வேடன் இருந்தான், செய்த தொழில் வேற. ஆனால் இறைவன் யாருக்கு காட்சி கொடுத்தார்? அங்கே கங்கை வேடன், இங்கே காலத்தி வேடன், நாகப்பட்டினத்துல அதிபத்தன் வேலை கொடுத்தார். அப்போ இங்கே பக்தி செய்வதற்கு கல்வி வேண்டாம், உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் வேண்டாம், ஒரு கலாச்சார நாகரிகம் பண்பாடு வேண்டாம், அன்புங்கிற ஒன்று மட்டும் இருக்கும். எதுவுமே வேண்டாம். இறைவனுக்கு வருகின்ற பொழுது யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பட்சணை, யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்படி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைத்தானே. எதுவுமே பேசினா நல்ல வார்த்தைகள். யாவருக்குமா பசுக்குள்ள பசுக்கிட்ட இருக்கும்போது ஒரு பிடி புல்ல கொடுத்தாலும் போதும். அதுதான் இருக்கிறவங்க கோடி கொடுக்கட்டும், இல்லாத எது செய்யுங்க, கடவுள் இதுதான் விரும்புகிறார் அப்படின்னு சொன்ன அந்த செய்தியெல்லாம் இந்த 3 பேருக்கும் பொருந்தும். இந்த அதிபத்த நாயனாருடைய இந்த கோயில் வந்து நாகப்பட்டினத்துக்கு போனோன்னா, அங்கே நாகப்பட்டினத்தில் அதிபத்தனாருக்கு வேண்டிய கோயில் கட்டியிருக்காங்க. அந்த சுவாமி கோயில் அங்கே இருக்கு. அங்கே வந்து ஆவணி மாதம் ஆயுள் நட்சத்திரம் அந்த நாளில் அவருக்கு இன்னைக்கும் அந்த நட்சத்திரம் வரும்போது அந்த நாகப்பட்டினமே கொண்டாடுதான் அதிபத்தரை. அப்போது என்ன செய்கிறாங்களோ ஒரு கட்டுமரம் செஞ்சு அது படகுமாரம் செஞ்சு அந்த கடலில் விட்டு அது மேலே எல்லாம் ஏறி போய் அங்கே கரெக்டாக அந்த கடல் நடுவில் போயிட்டு ஒரு வலையை கொண்டுட்டு போகிறாங்களாம்.
வலையை வீசி அங்கே ஒரு தங்க மீன் வர்ற மாதிரி பிடிச்சி எடுத்து வந்து இந்த கட்டு மரத்தில் வச்சு அதை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கும் இந்த ஐதீகம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அவரை மறக்கக்கூடாது. ஏன்னா இப்படி செஞ்சு ஒரு பக்தி செஞ்சதுனால அந்த நாளைக்கு அவர் செஞ்ச தொழிலை நம்ம செய்யணும்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் செய்கிறாங்களாம். இப்படியும் வாழ்ந்த நம்முடைய நாயன்மார்கள் இருக்கும்போது நம்ம செய்கிற பக்தி இவர்களெல்லாம் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஒரு சுயநலமாக வாழ்ந்து ஒரு பொறாமையா போட்டியா வந்து பணம் காசு நகை பொருள்னு சொல்லிட்டு எதுவுமே கொண்டு போகிறது. எப்படி வந்தையும் அப்படியே தான் போகணும். போகும்போது அன்னைக்கு அதிபத்த நாயனர் கொண்டாடுறாங்க, கண்ணப்ப நாயனர் நம்ம பேசுகிறோம், இன்னைக்கு காலத்தை விடனை பேசுகிறோம். அப்போ நீங்கள் போன பின்னாலும் உங்களை மாதிரி பேசுகிற மாதிரி ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணிட்டு போனாதான் வாழ்ந்ததுக்கு சமயத்தில்லை, இல்லைன்னா வாழ்ந்தாலும் இறந்ததுக்கு தான் சமயம். தேடி சோறு நிலம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் ஒன்று பிறர் வாட பல செய்திகள் செய்து கிழப்போரும் மீறி கொடுங்கூற்று கிரையன பெண்மாய் வேடிக்கை மனிதன் போன வேள்விகள் நிறுத்தாயோ பாருங்க. சும்மா வந்து சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு குடும்பம் கூட்டம் எல்லாம் பார்த்து சரியா கிழப்பரும் வந்துட்டோன்னே அப்புறம் கிழவனா வந்துட்டோம். கூட்டுனா யமன் வரும்போது பாசக்கேர் வரும்போது இல்லைன்னு சொல்ல முடியும், போய் தான் ஆகணும். அந்த நேரத்தில் போகிறதுக்காக வந்திருக்க, நீ போகிறதுக்குள்ள இந்த சமுதாயத்துக்கு நீ யாரு, ஒரு சமூக சேகவனா, இல்லை வந்து ஒரு நற்பணியாளரா, இல்லை வந்து சமூக ஒரு தொண்டு செஞ்சியா, அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை காட்டிட்டு போனாதான் மனிதன் தவிர எல்லாரும் மாதிரி வந்து போகிறதுக்கு இந்த மனுஷன் கிடையாது. அதுக்கு தான் ஆராய்ச்சி தரலவனுக்கு சிந்திக்கக்கூடிய அறிவும் சிரிக்கக்கூடிய அறிவும் மனிதனுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. எந்த விலங்கு எல்லாம் மற்ற 5 இது ஆராய்ச்சி. அப்போ ஆராய்ச்சி படைத்த மனிதனே நீ சிந்தித்து பழகு, உன்னுடைய செயல் சிறப்பாக இருக்கும். அன்புதான் இறைவன், அன்பிற்கொண்டு அடைக்கத்தாழ்வார் உன்னை பொன்கண்டை பூசத்தரஞ்சு ஒழுவனாருடைய திருக்குறளுக்கு ஏற்ப இன்று நாம் அதிபத்த நாயனாரை போற்றி வணங்குவோம். இறைவன் சிவபெருமான் காட்சி கொடுத்தார், நமக்கும் இங்கே தந்து கொண்டுதான் இருக்கிறார். இப்பொழுது ஆரத்தி நடைபெறும். இந்த அற்புத நாளில் சனி பிரதோஷத்தில் கலந்து கொண்ட அனைத்து ராம்பாபா ஆசிரியருடைய அருட்செய்கள் அனைவருக்கும் மனமாற நன்றி கூறி என்னுடைய இந்த சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.